வேந்த டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியின் CA/CMA படிப்புகள் குறித்து தான் பார்க்க போறோம். இது குறித்தான தெளிவான விளக்கம் அளிக்க நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியின் மாணவ சேர்க்கை ஆலோசகர் திரு மன்சூர் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார், நம்ம நிகழ்ச்சிக்கு முதல்ல வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம CA/CMA படிப்புகள் குறித்து தான் பார்க்க போறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி 10th 12th படிச்சு முடிச்ச மாணவர்களுக்கு அடுத்ததான் நம்ம என்ன படிப்பை தேர்ந்தெடுத்தா எந்த மாதிரியான எதிர்காலம் நமக்கு அமையும், எதிர்காலத்தில் நம்ம நிறைய சம்பாதிக்கணும், நம்ம லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இல்லையா? அதுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரியான படிப்புகளை தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். மாணவர் சார்பான என்னோட கேள்விகளை நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன் சார். மாணவர்கள் 10th 12th படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சப்ஜெக்ட் எடுக்கலாம், என்ன மாதிரியான சப்ஜெக்ட் எடுத்தா எந்த அளவுக்கு அவங்க சம்பளம் வாங்கலாம், அவங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வழிகாட்டுதல் மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்க சார்? கண்டிப்பாக சொல்கிறேன் மேம். முதலாவதாக என்னோடய வாழ்த்துக்கள் +2 முடித்த மாணவர்களுக்கு. அவங்க நல்ல மதிப்பெண்ணை எடுத்து அவங்க எதிர்பார்த்த கோர்ஸ் அவங்க படிக்கணும் அப்படின்றது பிரார்த்திக்கிறேன். முதல் விஷயம் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா மாணவர்களாகட்டும் பேரண்ட்ஸ் ஆகட்டும் அவங்க மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் 10வது வகுப்பு மார்க்கை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன படிக்கலாம், அவங்க லைஃப்பில் என்ன ஆகலான்றதை டிசைட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு 80% மேலே எடுத்த மாணவர்கள் சயின்ஸ் குரூப், பியூர் சயின்ஸ் போகலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம், டாக்டர் ஆகலாம் அப்படின்ற ஒரு இதில் தள்ளப்படுவாங்க, நிலையில் தள்ளப்படுவாங்க. அதே மாதிரி மார்க் கம்மியாக எடுத்த மாணவர்களை நீ மார்க் கம்மியாக எடுத்துட்ட, அதனால் நீ அக்கௌண்டன்சி குரூப்போ காமர்ஸ் குரூப்போ அப்படின்ற நிர்பந்தப்படுத்துவாங்க அவங்க சுற்றி இருக்கவர்கள், அவங்க பெற்றோர்கள். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த நிலைமை கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. என்ன விஷயம் பார்த்தோன்னா 10th அவங்க முடிக்கும் போதே ஃப்யூச்சரில் அவங்க என்ன ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு தான் அவங்களுக்கான கோர்ஸை சூஸ் பண்ணுறாங்க. 11th 12th என்ன படிக்கணுன்றதை அவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் இப்போ இருக்க மாணவர்களாகட்டும் பேரண்ட்ஸ் ஆகட்டும் ரொம்ப ஒரு தெளிவோடு இருக்காங்க. தன்னோட பசங்களை என்ன ஆக்கணும், பசங்களும் நான் என்ன ஆகணுன்ற ஒரு கனவுல தெளிவாக இருக்காங்க. அதனால் நம்ம பெருசாக எதுவும் அவங்களுக்கு அறிவுரை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி மாணவர்கள் பார்த்தோன்னா பிளான் பி, அதாவது சப்போஸ் நான் எதிர்பார்த்த படிப்பு கிடைக்கலன்னா அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோடையும் அவங்க அந்த படிப்பை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ மாணவர்களுக்கு என்னோடய அறிவுரை, ஒரு படிப்பை எடுத்து படிக்கும்போது அதில் நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு கோர்ஸை எடுத்து படிக்கிறது அவங்களுக்கான அந்த வேலை வாய்ப்புகள் ஆகட்டும், அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் ஆகட்டும், அதை உயர்த்த ஹெல்ப் பண்ணும். ஒரு டிகிரி கோர்ஸ் மட்டும் படிக்காமல் ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை படிக்கும்போது மாணவர்கள் அந்த துறையில் அதிகப்படியான ஒரு அறிவோடு வேலைக்கு போகும்போது அவங்களுக்கான அந்த வேலையில் அவங்க அந்தஸ்தாகட்டும், சமூகத்தில் அவங்க அந்தஸ்தாகட்டும் அது உயர்ந்து இருக்கும். ஸோ மாணவர்களுக்கு என்னோடய அறிவுரை, ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸை அவங்க எடுத்து படிக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஓகே சார். இப்போ டிகிரி கோர்ஸ், ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்கு இல்லையா? டிகிரி ஒரு டிகிரி முடிச்சுட்டு நம்ம அடுத்ததாக வேறு ஏதாவது படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைனா ப்ரொஃபஷனலான இப்போ மருத்துவம், இது வணிகம், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா? இப்போ ப்ரொஃபஷனலுக்கும் டிகிரிக்கும் என்ன வித்தியாசம் சார்? டிகிரி கோர்ஸ் என்பது ஒரு 12th முடிச்சுட்டு ஒரு அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஒரு பிகாம், பிபிஏ இந்த மாதிரி படிப்பாங்க. அதே மாதிரி ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பிஎஸ்சி இந்த மாதிரியான விஷயங்கள் படிப்பாங்க. இந்த கோர்ஸுக்கும் வேலைவாய்ப்புகள் அபரிவிதமாக இருக்குது. ஆனால் இந்த கோர்ஸில் பார்த்தோன்னா அவங்களுக்கு அந்த துறையை சார்ந்த ஒரு 20லேருந்து ஒரு 30% அவங்களுக்கு அந்த துறையில் இருக்க ஒரு அறிவு இருக்கும் அவங்க படிக்கிற கோர்ஸ்னால். இதுவே ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த துறையில் ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த படிப்பு. ஸோ அதனால் அந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு அந்த துறையை சார்ந்த ஒரு 80லேருந்து 90% அவங்க அந்த துறையை பற்றி கற்றறிந்திருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த 2 கோர்ஸுக்கும் வித்தியாசம். ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படிக்கிற மாணவர்கள் சமூகத்துலேயும் முன்னே சொன்ன மாதிரி ஒரு அதிகமான அந்தஸ்து இருக்கும். ஒரு பிகாம் படிச்சுட்டு ஒரு பிகாம் டிகிரி கோர்ஸ் படித்த ஒரு மாணவர் ஒரு கம்பெனியில் ஒரு அக்கௌண்டன்ட் அப்படின்ற ஒரு பொசிஷனில் வேலை பார்ப்பார். இதுவே ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் முடித்த இந்த CA மற்றும் CMA மாதிரியான கோர்ஸ்கள் முடித்த மாணவர்கள் அவங்க இந்த அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், ஃபினான்ஸ் மேனேஜர் அப்படின்ற ஒரு பெரிய போஸ்ட், சில லட்சங்களில் சம்பாதிக்கக்கூடிய போஸ்ட்டை அவங்க பெறுவாங்க. இந்தியாவில் இப்போ தொழில் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்குது. நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டாக்ஸேஷன், இந்த ஆடிட்டிங், இந்த அக்கௌண்ட்ஸு, இந்த கம்பெனிஸோட ரெவென்யூ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு ஒரு வணிகவியல் துறை சார்ந்த ஒரு மாணவரால் தான் ஸோ அந்த கம்பெனிகளுக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் பார்க்குற உதவிகளை செய்ய முடியும். ஸோ இதனால் ஒரு டிகிரி கோர்ஸ் படிக்கும்போது அவங்க ஒரு நார்மலான ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. டிகிரி கோர்ஸ் அதாவது ஒரு பிகாம் முடிச்சுட்டு வர மாணவர்களுக்கு ஒரு நார்மலான பொசிஷனில் அவங்களுக்கு வேலை கிடைக்கும்.
இதுவே ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சுட்டு வர மாணவர்களுக்கு வந்து உயர் பதவிகள் கிடைக்கும். ஸோ மாணவர்கள் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க சூஸ் பண்ணும்போது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாக சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் குரூப்பில் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர்ஸ், இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், நிபுணத்துவம் வாய்ந்த கோர்ஸ், இதை சூஸ் பண்ணணும். இது கிடைக்காத பட்சத்தில் அவங்க டிகிரி கோர்ஸ் வந்து படிக்கலாம். ஸோ என்னோட அறிவுரை வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமாக கருதப்படுது மேடம். ஓகே சார், இப்போ வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னாலே மெடிசன், இன்ஜினியரிங், லா இப்படி தான் இருக்குது இல்லையா? ஆனால் இப்போ சமீப காலமாக வந்து மாணவர்களுக்கு சிஏ, சிஎம்ஏ போன்ற இந்த வணிகத்துறை சார்ந்ததுலேயும் அவங்களுக்கு ஆர்வம் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாறுதலுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? இந்த மாறுதலுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முன்ன சொன்ன மாணவர்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அதாவது சயின்ஸ் படித்த மாணவர்கள் வந்து ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணுன்ற ஒரு கனவோடு தான் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஒரு பிளான் பியும் வச்சுருக்காங்க. என்னென்னா, சப்போஸ் நம்மளுக்கு அது கிடைக்கல சூழ்நிலை காரணமாக, அதாவது பல சூழ்நிலை இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தோன்னா முக்கியமாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்குது, வேற கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த சில மாணவர்கள் அவங்க சூழ்நிலை காரணமாக அது தேர்ச்சி பெற முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது. ஸோ இந்த மாதிரியான மாணவர்கள் அடுத்த கட்ட ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸில் வந்து சிறந்து விளங்குது. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, சமூகத்தில் வந்து ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியருக்கு நிகரான இல்லை, அதுக்கு மேலேயும் ஒரு அந்தஸ்தை வந்து இந்த ஆடிட்டர்ஸ், பொதுவாக வந்து ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஏ முடித்தவங்கள, இவங்களுக்கு வந்து கிடைக்கிது. இதை வந்து பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இதை கண்கூடாக பார்க்குறாங்க. அதனால் வந்து அவங்களோட செகண்ட் சாய்ஸாக சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு செகண்ட் சாய்ஸாக வந்து இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸ்களை வந்து அவங்க மைண்டில் வச்சுருக்கிறதுனால நிறைய சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸ்க்குள்ளே வராங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் ப்ராப்ளம் கிடையாது. அதனால் அவங்க இதோட ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி என்ன, நம்ம சிஏ படிக்கணும் அப்படின்னா +2 மாணவர்கள் வந்து பாஸ் ஆகிருந்தால் போதும். +2 பாஸ் ஆகிருந்தால் இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி. இதுவே வேறு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போகும்போது நிறைய தடைகள் இருக்குது. இந்த தடைகளை தாண்டி மாணவர்கள் அவங்க எதிர்பார்த்து படிக்க முடியாத போகிற சூழ்நிலை உள்ள மாணவர்கள் வந்து சிஏ மற்றும் சிஎம்ஏ ப்ரொஃபஷனல் கோர்ஸை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் மேடம் வந்து இந்த மாற்றத்திற்கான காரணமாக அமைஞ்சிருக்கு. ஓகே சார், இப்போ வணிகத்துறையை சார்ந்த சிஏ, சிஎம்ஏ பதில் நீங்கள் தெளிவாக சொன்னீங்க இல்லைங்க சார். இதில் வந்து சிஏ அப்படின்ற ஒரு படிப்பு இருக்கு இல்லையா, அதை பற்றின தெளிவான விளக்கம் ஒன்று கொடுக்க முடியுமா சார்? கண்டிப்பாக மேம். சிஏனா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம வழக்கு மொழியில் வந்து ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆடிட்டர்ஸ் சொன்னால் தான் நிறைய பேருக்கு புரியும் சிஏன்னு சொல்கிறதோட. ஸோ இந்த சிஏ படிப்பு பார்த்திங்கன்னா ICAI அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் இதை நடத்தி கொண்டு இருக்குது. இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா 1949 பார்லிமெண்ட்டில் ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் பாஸ் பண்ணி இந்த நிறுவனத்தை வந்து அமைக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த நிறுவனம் தான் இந்த சிஏ படிப்பிற்கான இந்த கல்வி, எக்ஸாம்ஸ், சிலபஸ் மற்றும் இந்த மெம்பர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க தான் மேற்பார்வையிட்டிருக்காங்க. ஸோ இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் கிடைத்ததுலேருந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ், கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், நிறைய ஃபாரின் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், நிறைய பேர் வந்து ஃபாரின்லேருந்து இங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எல்லா தொழிலும் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே தான் போகுது. ஸோ இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபினான்ஸு, அவங்களோட டாக்ஸேஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. அதனால் இந்த கம்பெனிகளுக்கு வந்து இந்த ஃபினான்ஸ், இந்த அக்கௌண்ட்ஸ், இந்த விஷயத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு காமர்ஸ் படித்த, ஒரு அக்கௌண்டன்சி படித்த ஒரு மாணவர்களோட ஹெல்ப் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் இந்த மாணவர்களை வந்து தேர்ச்சி பெற வைக்கணும், இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏக்களை வந்து நிறைய உருவாக்கணும் அப்படின்றதுக்காக ICAI வந்து இந்த சிஏ கோர்ஸை லான்ச் பண்ணுறாங்க. இதனால் மாணவர்கள் வந்து இந்த கம்பெனிஸோடைய அக்கௌண்டன்சி, லாப நட்டங்கள், ரெவென்யூ, இது எல்லாத்தையும் வந்து அவங்க தான் வந்து பார்த்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு சிஏ மாணவனால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்க முடியும். ஒரு பிகாம் படித்த மாணவர்கள் வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டாக வேலை செய்யலாம். ஆனால் ஒரு டாப் லெவலில், ஒரு டெசிஷன் மேக்கிங் லெவலில் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு சிஏவாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இந்த சிஏ கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சிஏ கோர்ஸ் வந்து ஒரு 3 நிலைகள் இருக்குது. இந்த 3 நிலைகளை பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு மாணவரால் சிஏ அப்படின்ற ஒரு அந்தஸ்து அடைய முடியும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நிலை வந்து ஃபவுண்டேஷன், 2வது நிலை பார்த்திங்கன்னா இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லுவாங்க, 3வது நிலை வந்து ஃபைனல். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ஒரு மாணவர்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ICAI வச்சுருக்க ஒரே நிபந்தனைன்னு அவங்க வந்து +2 பாஸ் ஆகிருக்கணும். ஸோ வேறு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மாதிரி எனக்கு கட் ஆஃப் மார்க் இருக்கணும், இந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் இருக்கணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்,
கோட்டா சிஸ்டம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த சிஏ கோர்ஸில் கிடையாது. ஸோ யார் வேணாலும் +2 முடித்த மாணவர்கள், எந்த துறை சார்ந்த மாணவர்கள், பியூர் சயின்ஸ் எடுத்த மாணவர்களும் அப்ளை பண்ணலாம், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். அது மாதிரி எந்த ஸ்ட்ரீமில் படித்த மாணவர்களும் இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஒன்லி இது க்ரைட்டேரியா வந்து +2 பாஸ் ஆகிருக்கணும். ஸோ +2 பாஸ் ஆன மாணவர்கள் ஃபவுண்டேஷன் அப்படின்ற இந்த கோர்ஸை வந்து அப்ளை பண்ணுவாங்க சிஏல. இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் பார்த்தோன்னா மொத்தம் 4 பேப்பர்கள் இருக்குது. இந்த 4 பேப்பர்களும் ஒரு பேப்பரும் 100 மார்க்குக்கு வரும். இதில் வந்து மாணவர்கள் 40 மார்க் எடுக்க வேண்டும். அதாவது ஒரு சப்ஜெக்டில் மினிமம் 40 மார்க் எடுக்கணும். இது ஒரு க்ரைட்டேரியா. 2வது க்ரைட்டேரியா என்ன வச்சுருக்காங்கன்னா, இந்த 4 சப்ஜெக்டோட கூட்டல் தொகை வந்து 50% மேலே இருக்கணும். ஸோ அதாவது ஒரு பாஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த 2 க்ரைட்டேரியும் பூர்த்தி பண்ணால் தான் அவங்களால பாஸ் ஆக முடியும். இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற படிப்புகள் மாதிரி இல்லாமல் இந்த சிஏ படிக்கும்போது ஒரு நிபுணத்துவம் தேவை. அதனால் வெறும் எக்ஸாமுக்காக மட்டும் படிக்காமல் இந்த துறையில் உள்ள எல்லா விஷயங்களும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த 2 க்ரைட்டேரியா வச்சுருக்காங்க. அதனால் மாணவர்கள் வந்து நிறைய நேரம் செலவு செஞ்சு இந்த படிப்புகளை படிப்பாங்க. ஏன்னா அவங்க இந்த படிப்பை முடிச்சுட்டு அவங்க கையால் போகிற கம்பெனிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1000-2000 கோடி மதிப்புள்ள ஒரு கம்பெனிக்கு வந்து இவங்க வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த துறை சார்ந்த ஒரு 90% ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த மாதிரியான ஒரு பெரிய கம்பெனிகளை வந்து நிர்வகிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரியான ஒரு க்ரைட்டேரியா வச்சுருக்காங்க ஐசிஏஐ பாஸ் பர்சன்டேஜ்க்கு. அடுத்ததாக இந்த நிலையை கடக்கும் மாணவர்கள் 2வது நிலையான இன்டர்மீடியேட் அப்படின்ற ஒரு நிலையில் வந்து அவங்க எக்ஸாம்ஸ் எழுதணும். இந்த இன்டர்மீடியேட் நிலை அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து 2 நிலைகளாக இருக்குது. அதில் வந்து 2 குரூப்புகளாக இருக்குது. அதாவது குரூப் 1, குரூப் 2. இன்டர்மீடியேட்டில் 2 நிலைகள். இந்த 2 நிலை இன்டர்மீடியேட்டில் 2 குரூப்புகள். இந்த 2 குரூப்பில் 3 சப்ஜெக்ட் இருக்கும். முன்காலத்தில் 4 சப்ஜெக்ட் இருந்தது. இப்போ மாணவர்களுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து ஈஸியாக்கி கொடுக்கணும், நிறைய மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெறணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஐசிஐ வந்து மாணவர்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து இந்த ஒரு பேப்பரை வந்து கட் பண்ணது ஒரு விஷயம். ஸோ முன்காலத்தில் 8 பேப்பராக இருந்தது, இப்போ 6 பேப்பரில் குறைக்கப்பட்டிருக்கு. அந்த 6 பேப்பர்களும் 2 குரூப்பாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ மாணவர்கள் வந்து வேணும்னா 2 குரூப்பையும் ஒரே நேரத்துலையும் எழுதலாம், அல்லது நான் தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதுகிறேன், அப்போ என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற பட்ச மாணவர்களுக்கும் தனித்தனியாக எழுதுறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கப்படுது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ், இந்த இன்டர் மற்றும் இந்த ஃபவுண்டேஷனோட எக்ஸாம்ஸ் பார்த்தோன்னா வருடத்தில் 3 முறை நடைபெறும். இதுவுமே முன்காலத்தில் வந்து 2 முறைகளாக தான் இருந்தது. இப்போ வந்து அதை வந்து ஒரு 3 முறைகளாக மாற்றிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து மாணவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். அடுத்து இந்த இன்டர்மீடியேட் பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த கட்டமாக ஒரு 2 வருடங்கள் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் எடுக்கணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, யூஸ்வலாக இந்த எம்பிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு இன்டர்ன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போவாங்க. அந்த இன்டர்ன்ஷிப் எதுக்குன்னா, யூஸ்வலாக படிப்பை முடிச்சுட்டு வெளியே வரும்போது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் மாணவர்கள் வருவாங்க. இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு க்ரைட்டேரியா வைக்கிறாங்க. அதனால் இந்த மாணவர்களை வந்து அதாவது இந்த வேலைக்கு அனுப்புவாங்க, படிக்கும்போதே வேலைக்கு அனுப்புவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸை வந்து வேலை பார்க்கும்போதே அவங்க கற்றுக்கலாம். இதே மாதிரியான ஒரு விஷயந்தான் இன்டர்மீடியேட் கோர்ஸ் முடித்த மாணவர்கள் 2 வருட காலம் ஒரு சீனியர் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட வந்து அவங்க ட்ரைனிங் போகணும். ஸோ அவங்க படிப்பை முடிச்சுட்டு அவங்க என்னென்ன வேலை பார்க்க போகிறாங்களோ அந்த வேலைகள் எல்லாமே ஒரு ஆடிட்டரோட உதவியோட அவங்களுக்கு கீழே அசிஸ்டண்ட்டாக இருந்து இவங்க பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கான அந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும்போது அவங்க ஃபைனல் எக்ஸாம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த 2 வருடங்கள் கண்டிப்பாக ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் போகணும். இந்த ட்ரைனிங் போகும்போது ஸ்டைஃபண்டும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் மாணவர்களுக்கு வந்து அந்த சம்பள பிரச்சனையை பற்றி கவலைப்பட வேணாம். ஐசிஐ கைட்லைன்ஸ் படி அந்த ஆடிட்டர்ஸும் வந்து இவங்களுக்கு பே பண்ணணும். ஸோ அவங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கும் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இது முடித்த மாணவர்கள் ஃபைனல் கோர்ஸ்க்கு போகலாம். ஃபைனல் எக்ஸாம்ஸில் இதே மாதிரி 2 குரூப் இருக்குது. இந்த 2 குரூப்பில் ஒரு குரூப்பில் 3 பேப்பர்கள், மற்ற குரூப்பில் 3 பேப்பர்கள். பாஸ் பர்சன்டேஜும் அதே மாதிரி தான் 40% எடுத்துருக்கணும். அதே மாதிரி 4 சப்ஜெக்டையும் கூட்டல் தொகை வந்து 50% மார்க்கு மேலே இருக்கணும். நம்ம வந்து இப்போ சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? டிகிரி கோர்ஸ் எடுத்தால் அது வந்து 3 வருஷம் படிக்கணும், இன்ஜினியரிங்னா 5 வருஷம் படிக்கணும். அந்த மாதிரி இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எடுத்து படித்தா அது எத்தனை வருஷம் பயிற்சி சார்? இதில் வந்து தேர்வு முறைகள் வந்து எப்படி இருக்கும் சார்? சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இயர்ஸால் கால்குலேட் பண்ண முடியாது. அது எதனாலனா இது வந்து நிலைகள். நம்ம சொன்ன மாதிரி
ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட் அண்டு ஃபைனல் இப்படின்னு ஒரு 3 ஸ்டேஜஸ் தான் இருக்குது. அதனால் இந்த ஸ்டேஜஸை வந்து மாணவர்கள் எவ்வளோ சீக்கிரமாக கிராஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக முடிக்கலாம். அதாவது ஒரு மாணவர்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து இந்த எல்லா விஷயங்களையும் அவங்க பாஸ் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 4லேருந்து 4.5 வருடங்கள், அதாவது அந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்கோட சேர்த்து ஒரு 4லேருந்து 4.5 வருடங்கள் ஆகலாம். மாணவர்கள் வந்து சப்போஸ் ஒரு எக்ஸாம் எழுத முடியல, அடுத்த எக்ஸாம் டிலே பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அது அந்த டைம் இன்னும் கொஞ்சம் கூட இதுவாகலாம். அதே மாதிரி நம்ம சிஏ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ காலேஜ் கோர்ஸ் ஆகட்டும், டிகிரி கோர்ஸ் ஆகட்டும், ஒரு 3 வருடங்களோ 5 வருடங்களோ தொடர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட் வந்து அவங்க ஒரு கேப் விட்டுக்கலாம். கேப் விட்டுட்டு சப்போஸ் அவங்க காலேஜ் போகிறாங்க, ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு டிகிரி படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், 3 வருஷம் கழித்து நான் வந்து இன்டர்மீடியேட் எழுதுறேன் அப்படின்ட்டுனாலும் அவங்களுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து டிகிரி முடிச்சுட்டு அவங்க வேலைக்கெலாம் போயிட்டு அவங்க ரிட்டையர்மெண்ட் டைம்லலாம் கூட சிஏ வந்து அவங்க வரதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம், +2 பாஸ் ஆகிருக்கணும். +2 பாஸ் ஆனால் யாராக இருந்தாலும் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த படிப்புகளை வந்து இயர்ஸாக பிரிக்கிறதோட நிலைகளாக பிரித்து படிக்கும்போது அவங்க சீக்கிரமாக முடிக்கலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜும் கூட இதில். ஃபார் எக்ஸாம்பிள் சில பெண் பிள்ளைகள் வீட்டில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுவே ஒரு டிகிரி கோர்ஸாக இருந்தால் அவங்க முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிடும். அவங்க வந்து 2 இயர்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுதுன்னா 3வது இயர் அவங்களால படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகும். ஆனால் இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ ப்ரொஃபஷனல் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவங்க ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கூட அவங்க வந்து படிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். சில மாணவர்களுக்கு வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு அதாவது அந்த ஆர்டிகல்ஷிப் பீரியடில் வந்து அவங்க அப்படியே வேலையை கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்க எப்போ அவங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ அவங்க ஃபைனல் எக்ஸாம் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி இதை வந்து வருடங்களாக பிரிக்காமல் நிலைகளாக பிரித்தா பெட்டராக இருக்கும். ஓகே சார், இப்போது சிஏ பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை அளிச்சிங்க, அதே மாதிரி சிஎம்ஏ பற்றி ஒரு தெளிவான விளக்கம் அளிச்சிருங்க. அப்புறம் சிஏ சிஎம்ஏ ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்றதையும் சொல்லிடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க மேடம். சிஏ மாதிரி தான் இந்த சிஎம்ஏ என்னென்னா, சிஏ வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க, சிஎம்ஏ வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. சிஏ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அக்கௌண்டிங், டாக்ஸேஷன், ஆடிட்டிங் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து வெயிட்டேஜ் கொடுத்து அந்த சிலபஸ் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ ஒரு மாணவர்கள் வந்து சிஏ முடிக்கும்போது அவங்க அந்த கம்பெனிக்கான ஃபினான்ஸ் மற்றும் அக்கௌண்ட்ஸ், டாக்ஸேஷன் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் தான் அவங்கள வேலையும் இருக்கும். சிஎம்ஏ முடிக்கிற மாணவர்கள் வந்து இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு லாப நோக்கத்துக்காக தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த லாபத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களோட காஸ்ட்டை குறைக்கணும். அதாவது செலவினங்களை குறைக்கிறது மூலயமா தான் லாபத்தை வந்து அதிகப்படுத்த முடியும். அதே மாதிரி ஒரு உற்பத்தி கம்பெனி இருக்காங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த அந்த உற்பத்தி செலவை குறைக்கணும். இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அந்த அடக்க விலையை வந்து குறைக்கிறதுனால அவங்க வந்து அதை விற்கும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மேனேஜ்மெண்ட் விஷயங்கள், இந்த விஷயத்துக்காக வெயிட்டேஜ் கொடுக்கப்பட்டு ஒரு கோர்ஸ் தான் வந்து சிஎம்ஏ. ஸோ சிஏ வந்து அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கும், இது வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கும். இந்த சிஎம்ஏ கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா சிஏ மாதிரியே தான் ஒரு 3 நிலைகள் இருக்குது, ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட் அண்ட் ஃபைனல். ஸோ அதே மாதிரி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா +2 முடிச்சிருக்கணும் மாணவர்கள். சிஏல என்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ +2 முடித்த மாணவர்கள், எந்த துறையில் +2 முடித்த மாணவர்களாக இருக்கட்டும், சிஎம்ஏ கோர்ஸும் அவங்க அப்ளை பண்ணலாம். இந்த சிஎம்ஏ கோர்ஸில் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனில் பார்த்தோன்னா 4 பேப்பர்கள். இந்த 4 பேப்பர்களில் அவங்க வந்து 40% மார்க் வந்து ஒரு பேப்பர்லையும் எடுத்துருக்கணும். அதே மாதிரி இந்த 4 பேப்பர்களோட கூட்டல் தொகை வந்து 50% மேலே இருக்கணும். இந்த பாஸ் பர்சன்டேஜ் தான் சிஎம்ஏலையும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஃபவுண்டேஷன் முடிக்கிற மாணவர்கள் வந்து அடுத்த நிலையான இன்டர்மீடியேட்டுக்கு போகலாம். இந்த இன்டர்மீடியேட்டில் வந்து மொத்தம் 2 குரூப் இருக்கும். இந்த 2 குரூப்பில் 4 பேப்பர்கள், மொத்தம் 8 பேப்பர் அவங்க எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுவுமே மாணவர்கள் சேர்த்து எழுதுறதாலும் எழுதலாம், அப்படி இல்லைனா பிரித்து எழுதினாலும் எழுதலாம். ஸோ இது முடிக்கிற மாணவர்கள் சிஏல எப்படி ஒரு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் இருக்கோ அதே மாதிரி சிஎம்ஏ ஃபைனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ணியிருக்கணும். ஒரு காஸ்ட் அக்கௌண்ட்கிட்டயோ ஒரு ஆடிட்டர்கிட்டயோ இந்த மாணவர்களுக்கு பண்ணியிருக்கணும். இதோட டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா 15 மாதங்கள். ஸோ அங்கே 2 வருடங்கள் இருந்தது, இங்கே வந்து 15 மாதங்கள். இந்த 15 மாதங்கள் வந்து அவங்க வந்து படித்து முடித்த பிறகு அவங்க என்னென்ன ஒர்க் பண்ண போகிறாங்களோ அந்த ஒர்க்கோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்கிட்டயோ ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட்கிட்டயோ அவங்க அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒர்க் பண்ணி கெயின் பண்ணிவிட்டு இன்டர்மீடியட் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த நிலையான ஃபைனலுக்கு போகலாம். இந்த ஃபைனலில் பார்த்தோன்னா அதுலேயும் 2 குரூப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு குரூப்லேயும் 4 பேப்பர்கள் இருக்கும். இதை ஒன்றாவும் எழுதலாம், பிரித்தும் எழுதலாம். ஸோ மாணவர்கள் விருப்பப்படி அவங்க எழுதலாம். இதுதான் சிஏ மற்றும் சிஎம்ஏக்கான டிஃப்ரென்ஸ் மேடம். ஓகே சார், ஒரு காலர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசி நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் சார்.
வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இது கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சி. வணக்கம், சொல்லுங்கம்மா. யார்? வணக்கம் மேம். வணக்கம் மேம். திருச்சியில இருந்து கால் பண்றேன். வணக்கம், சொல்லுங்க. பையன் இப்பதான் பிளஸ் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சிஎம்ஏ கோர்ஸ் பத்தி கேட்கலாங்க மேம். ஓகே மேம், உங்க கேள்விகளுக்கு சார் தெளிவான விளக்கம் அளிப்பாங்க. சிஎம்ஏல உங்களுக்கு என்னமா கேள்வி இருக்கு? இல்ல மேம், சிஎம்ஏ பையனுக்கு பிகாம் எடுத்துட்டு சிஎம்ஏ கோர்ஸ் வந்து தனியா சென்டருக்கு போகணுமா இல்ல காலேஜ்லயே படிக்கலாமா மேம்? ஓகே சார், அவங்க தனியா சென்டருக்கு போய் படிக்கலாமா இல்ல காலேஜ் போய் படிக்கலாமா கேக்குறீங்க? மேடம், சிஎம்ஏ படிக்கிறது தான் உங்க பையனோட விருப்பமா? ஆமா சார். ஓகே மேடம். அப்போ டேரெக்டாகவே வந்து அவரை சிஎம்ஏ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம் மேடம். இதோட பேசிக் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா +2 பாஸ் ஆகிருக்கணும். பாஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் இப்போயே கூட போய் அணுகலாம். அருகாமையில் உள்ள சாப்டர் அணுகுனீங்கன்னா அவங்க எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, அவங்ககிட்ட புக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிஎம்ஏ தாராளமாக படிக்கலாம். அதே மாதிரி டிகிரி கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்னா இந்த சிஎம்ஏக்கான டைம் ஒதுக்க முடியுமான்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க டிகிரியும் படிக்கணும், இந்த சிஎம்ஏக்கு ஒரு நாளைக்கு ஒரு 6லேருந்து 8 மணி நேரங்கள் வந்து ஒதுக்கி பிரத்யேகமாக படிக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க, ஒரு டிகிரி கோர்ஸும் படித்துட்டு சிஏ கோர்ஸையும் படித்து பாஸும் ஆகுறாங்க. அதற்கான சூழ்நிலை வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருது. நிறைய மாணவர்களுக்கு அந்த சூழ்நிலை அமைகிறது இல்லை. அதனால் வந்து அவங்களால அந்த சிஏஓ சிஎம்ஐ படிப்பை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை போயிடுது. ஸோ அவரோட எய்ம் வந்து நான் சிஎம்ஏவே தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக வந்து அவங்கள வந்து சிஎம்ஏ கோர்ஸ்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். முழு நேரம் அதுக்காக பயிற்சி மையம் எங்கே இருக்கோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவரை படிக்க வைக்கும்போது அந்த கோர்ஸை கொஞ்சம் சுலபமாகவும் சீக்கிரமாகவும் முடிக்கிறதுக்கு அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேடம். ஓகே சார், இன்னொரு காலர் நம்மளோட இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க சார். அவங்ககிட்டே பேசிட்டு நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? இது கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சி. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க. ஆக்சுவலி என்னோட தங்கச்சி வந்து ஒரு டவுட் கேட்கணும் தங்கச்சிக்காக. சொல்லுங்க மேடம். சார் இருக்காங்களா? சார்கிட்ட பேசலாமா? சார் இருக்காங்க, நீங்க பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம், சொல்லுங்க மேம். சார், என்னோட தங்கச்சி வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டடீஸ்க்கு பார்த்துட்டு இருக்கா. ஓகேங்க மேம். ஸோ இப்போ இந்த சிஏ அப்படின்றது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி. சிஏனாலே ரொம்ப டஃப்பாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க. ஸோ இப்போ இது வந்து நார்மல் ஸ்டூடெண்ட், அதாவது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட இதை படிக்கலாமா சார்? ஈஸியாக இருக்குமா? இப்போ என்ன படிக்கிறாங்க மேடம் உங்கள் சிஸ்டர்? இப்போ 10th முடிச்சிருக்காங்க. ஓகே. அடுத்து சிஏக்காக தான் குரூப் சூஸ் பண்ணணும்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சிஏ படிக்கணும்னு ஆசை. ஓகே மேம். ஸோ 11th 12th வந்து அக்கௌண்ட்ஸ் தான் படிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே மேம். பட் அவங்களுக்கு வந்து சிஏ படிக்கணுன்றதுனால அவங்க இது கஷ்டமா இருக்குமா அந்த மாதிரி டவுட் இருக்கு அவங்களுக்கு. கண்டிப்பாக அதுக்கு பதிலளிக்கிறேன் மேம். எந்த ஒரு கோர்ஸுமே வந்து கஷ்டம்தான் மேம், எந்த ஒரு படிப்புமே கஷ்டம்தான். அதில் எந்த அளவுக்கு நம்ம ஈடுபாடு செலுத்தி படிக்கிறோமோ அப்போ தான் அதை வந்து இலகுவாக்கி நம்ம அதை வெற்றி பெற முடியும். அதனால் நீங்கள் சொன்னீங்க சிஏலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற அது வந்து ஒரு மித்து மேம். இப்போ வந்து ஐசிஐ வந்து நிறைய மாணவர்களுக்கு ஏதுவாக இருக்க மாதிரி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்காங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி வருடங்களுக்கு 2 முறை இருந்த தேர்வை வந்து இப்போ 3 முறையாக மாற்றிருக்காங்க. அதே மாதிரி 8 சப்ஜெக்ட் இருந்த இடத்துல வந்து 6 சப்ஜெக்டாக மாற்றிருக்காங்க. ஸோ அவங்க ஐசிஐ தரப்புலேருந்தும் மாணவர்களுக்கு ஈஸியாகிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த முன்னெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டா மொத்தமாக எழுதணும் அப்படின்ற ஒரு மித்து இன்னைய வரைக்குமே நிலவிட்டுருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் முன்னே சொன்னேன், இது வந்து 3 நிலைகள் இருக்கும். அந்த நிலையில் ஒரு பேப்பரில் அவங்க பாஸ் ஆகலைன்னா அந்த நிலையை மட்டும் திரும்பி எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த 4 பேப்பரில் ஒரு பேப்பர் அவங்க பாஸ் ஆகலைன்னா திரும்பி அந்த 4 பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. அதனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ படிக்கிறது மிகவும் ஒரு ஈஸியான விஷயம். நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் ஐசிஐயும் தளர்த்தி கொண்டே வராங்க. அதனால் இந்த கஷ்டன்ற விஷயம் வந்து ஒன்றும் இல்லை மேம். அவங்க ஈடுபாடோடு அவங்க முழு முயற்சியை செலுத்தி அவங்களுக்கான டைமை ஒதுக்கி படித்தாங்கன்னா இதுவும் ஈஸியாக வந்து பாஸ் ஆகலாம். ஆக்சுவலாக அவங்க கேட்ட கேள்வி வந்து எல்லா மாணவர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் சார். சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எடுத்தாலும் அது ஃபுல்லாகவே கணக்காகவே வந்துட்டு இருக்கும், புரியாது, ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொடுத்த விளக்கம் வந்து ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் சார். சார், நம்ம இப்போ தொடர்ந்து கேள்விக்கு போகலாம். நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா, வேறு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்டு இதை படித்தாலும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், சிஏசிஎம்ஏ படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. இப்போ சயின்ஸ் முடிச்சுட்டு போயிட்டு சிஏசிஎம்ஏ படிக்கிற மாணவர்களுக்கு இது கொஞ்சம் கடினமாக இருக்காதா சார்? கண்டிப்பாக பதிலளிக்கிறேன். இது வந்து ஒரு 10th முடித்த மாணவர்கள் வந்து
அடுத்ததாக +1 +2ல காமர்ஸ் குரூப் எடுக்கிற மாணவர்களுக்கு அதுவே ஒரு புதுசு தானே. அவங்க ஆல்ரெடி சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ்லாம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்க காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி எடுக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் சயின்ஸ் படித்த மாணவர்கள் வந்து இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போகும்போது அவங்களுக்கு இந்த எல்லா விஷயமும் வந்து ஒரு புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்வலாக வந்து அது ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பாங்க. இதில் பார்த்தோன்னா எங்களோட என்எம்சி கல்லூரியில் வந்து இதற்காக பிரத்யேகமாக ஒரு 15 நாட்கள் வந்து இவங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்குறோம். பேசிக்கான ட்ரைனிங், அதாவது +1 +2ல அக்கௌண்ட்ஸ் மாணவர்கள் என்னென்னலாம் படிக்கிறாங்க, என்னென்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு 15 நாட்கள் ட்ரைனிங் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மாணவர்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போதே டீச்சர்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் எல்லா விஷயங்களும். ஸோ இது வந்து நாங்கள் எங்கள் தரப்புலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸே வந்து ஒரு பேசிக்கான கோர்ஸ் தான். 11th 12th மாணவர்கள், +2 மாணவர்கள் வந்து காமர்ஸ் மாணவர்கள் என்னென்ன படிக்கிறாங்களோ இந்த விஷயந்தான் வந்து இந்த ஃபவுண்டேஷனில் இருக்க 4 பேப்பரில் வரும். எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டிங், காமர்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் அந்த சப்ஜெக்டே அமைஞ்சிருக்கும். அதனால் அந்த மாணவர்களுக்கு வந்து ஈஸியாக அதை கற்று தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து அவங்க கற்றுக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து +2 முடிச்சுட்டு டேரெக்டாக போயிட்டு சிஏசிஎம்ஏல ஜாயின் பண்ணுறதுக்கும் ஒரு டிகிரி கோர்ஸ் முடிச்சுட்டு சிஏசிஎம்ஏல ஜாயின் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் சார்? இது ரெண்டுத்தில் வந்து எது வந்து அவங்களுக்கு ஒரு உகந்த முறையாக இருக்கும் சார்? உகந்த முறை அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மாணவர் வந்து நான் சிஏ மற்றும் சிஎம்ஏ இந்த கோர்ஸில் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன், நான் ஒரு ஆடிட்டர் தான் ஆக போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து டைரெக்டாக ஒரு ஃபுல் டைம் கோர்ஸாக இதை பண்ணுறது. அதாவது டிகிரிக்கு போகாமல் டைரெக்டாக சிஏ வந்து அவங்க அப்ளை பண்ணி பண்ணலாம். இதுதான் உகந்த முறையாக இருக்கும். அது எதனால் அப்படின்னு சொல்கிறேன்னா, நிறைய மாணவர்கள் வந்து டிகிரி படிச்சுட்டு சிஏ வந்து பார்ட் டைமாக படிப்பாங்க. நிறைய மாணவர்கள் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு சென்று கொண்டே இந்த டிகிரி ப்ளஸ் சிஏ, அவங்களுக்கு சிஏ ஆகணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அதனால் சிஏ வந்து ஒரு பார்ட் டைமாக படிப்பாங்க. இந்த பார்ட் டைமாக படிக்கும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸ்களை கற்று தேரணும் அப்படின்னா ஒரு 8லேருந்து 10 மணி நேரங்கள் வந்து இவங்க இந்த படிப்பிற்காக செலவு பண்ணணும். ஸோ பிரத்யேகமாக இந்த சிஏ படிப்புக்காக மட்டும் 8லேருந்து 10 மணி நேரம் செலவு பண்ணணும். இவங்க காலேஜ் போகிறதுனால அந்த காலேஜோட ஸ்டடீஸு இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால் இந்த சிஏக்கு வந்து வெயிட்டேஜை வந்து கம்மியாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க காலேஜ்லேயும் செமஸ்டர் பாஸ் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதனால் சிஏ வந்து ஒரு பார்ட் டைமாக 2 hours 3 hours கோச்சிங் போய் அவங்க படிக்கிறதுனால நிறைய மாணவர்கள் அதையும் படித்து தேர்ந்து வராங்க. இருந்தாலும் நிறைய மாணவர்களுக்கு அதுக்கான சூழல் வந்து அமைவதில்லை. அப்போ வந்து அவங்க வந்து அந்த தேர்வில் வந்து பின்தங்கிடுறாங்க. இதனால் முன்னவே அந்த நேயர் சொன்ன மாதிரி சிஏனா கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதனால தான் பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த டைரெக்டாக படிக்கிற மாணவர்கள் வந்து இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏக்காக பிரத்யேகமாக ஒரு 10 மணி நேரங்களை ஒதுக்கி படிக்கலாம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இதுவே பிகாம் சப்போஸ் நான் பிகாம் ஜாயின் பண்ணிட்டேன், நான் டிகிரி கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவங்களும் தாராளமாக டிகிரி முடிச்சுட்டு படிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா, டிகிரி முடிச்சுட்டு படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஐசிஐ வந்து ஒரு சின்ன எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த டிகிரி முடிக்கும்போது இந்த வணிகவியல் துறை சார்ந்த படிப்பு படித்த மாணவர்கள் வந்து 55% எடுத்திருந்தால் அவங்க வந்து இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிக்க தேவையில்லை. டைரெக்டாக போய் இன்டர்மீடியட் எக்ஸாம் வந்து அவங்க அப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ டிகிரி முடித்த மாணவர்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு முழு நேரமாக இதை படிக்கும்போது இந்த கோர்ஸை வந்து ஈஸியாக அவங்க பாஸ் பண்ணலாம். அவங்க வந்து சமூகத்தில் வந்து ஒரு சிஏவாக அவங்க வந்து சீக்கிரமாக அவங்க வந்து உருவாகலாம். ஓகே சார், இப்போ வந்து சிஏசிஎம்ஏ படிப்பு வந்து ஒரு வணிகவியல் துறையை சார்ந்த படிப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ 11th 12th படிக்கும்போது சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிடுறாங்க. அவங்க சிஏசிஎம்ஏ படிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை வருது. சயின்ஸ் குரூப் படிச்சுட்டு அவங்க போயிட்டு இந்த வணிகம் சார்ந்த துறையை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட அறிவுரை என்ன சொல்வீங்க? அதுதான் எங்களோட என்எம்சி கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து இந்த சயின்ஸ் குரூப் படித்த மாணவர்களுக்கு வந்து ஒரு 15 நாட்கள் வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்கில் வந்து அவங்க வந்து இந்த அக்கௌண்டன்சி மற்றும் காமர்ஸ் இதை பற்றின இந்த டேர்ம்ஸு விஷயங்கள், இந்த புரிதல், அவங்க மாணவர்களுக்கான புரிதல், இது எல்லாத்தையும் வந்து கற்பிக்கும்போது அந்த சயின்ஸ் மாணவர்களுக்கு வந்து அவங்க ஃபவுண்டேஷன் படிக்கும்போதே டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு அதை புரிந்து கொள்வதற்கு ஈஸியாக ஒரு வழிவகை வந்து செய்து கொடுக்குறோம். அதனால் சயின்ஸ் படித்த மாணவர்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஆகலாம். மாணவர்கள் வந்து முக்கியமாக வந்து அவங்க இந்த மெடிசனோ இன்ஜினியரிங்கோ அவங்க சூழ்நிலை காரணமாக எடுக்க முடியாத ஒரு பட்சத்தில் தான் சிஏசிஎம்ஏ வந்து 2வது வாய்ப்பாக வச்சுக்கிட்டு தான் வராங்க. ஸோ அதனால் அவங்க வந்து பேசிக்கும் கற்றுக்கிட்டு தான் மோஸ்ட்லி வருவாங்க. அப்படி அது தெரியாத மாணவர்களுக்கும் என்எம்சி சார்பில்
ஒரு 15 நாட்கள் வந்து ட்ரைனிங் அளிக்கப்படுது. இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் என்எம்சியில் வந்து காமர்ஸ் மாணவர்களோட சயின்ஸ் குரூப் படித்த மாணவர்கள் தான் அதிக பேர் அட்மிஷன் ஆகி அதிக பேர் பாஸ் அவுட் ஆகியும் போகிறாங்க. இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேம். ஓகே ஓகே சார், இப்போ ஒரு காலம் நம்ம இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசி நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இது கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சி. நாங்க அரியலூர். சொல்லுங்கம்மா. அரியலூர்ல இருந்து சொல்லுங்கம்மா, கேக்குது, சொல்லுங்க. கேக்குறீங்க? அம்மா நீங்க பேசுறது சரியா புரியல, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறீங்களா? டிவி பக்கத்துல இருந்து பேசுறீங்களா? கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. அம்மா நீங்க பேசுறது தெளிவா கேட்கலமா, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. இப்ப பேசுங்க. +2 எக்ஸாம் எழுதிருக்கேன். ஃபீஸ் ரெண்டாவது காலேஜ் பண்ணலாங்க, டிகிரி முடிச்சுட்டு பண்ணலாங்களா? ஓகே, அதாவது +2 முடிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சுட்டு சிஏ பண்ணலாமா இல்லை இப்போயே சிஏ டேரெக்டாக ஜாயின் பண்ணிடலாமான்னு கேட்குறீங்க, கரெக்டுங்களா மேம்? ஆமாங்க சார். ஓகே மேம், என்ன ஆகணும்னு ஆசைப்படுறாங்க மேம்? சிஏ தான் ஆகணும். ஓகே, ஸோ சிஏ தான் ஆகணும்னு ஆசை இருக்கும்போது அவங்க டேரெக்டாக வந்து சிஏ அப்ளை பண்ணலாம் மேடம். இந்த சிஏ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டிகிரி இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மாணவர்கள் வந்து +2 பாஸ் ஆகிருந்தால் போதும். ஸோ இப்போ அவங்க பாஸ் ஆவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் இப்போவே உங்கள் அருகாமையில் உள்ள சிஏவோட சாப்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அந்தந்த பிரான்ச்சஸ் இருக்கும், அவங்கள போய் அணுகுனீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ புக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் அங்கே தான் கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த முழு நேரமாக இந்த சிஏ படிக்கிறதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மாணவர்கள் வந்து நிறைய டைம் வந்து இந்த படிப்பிற்காக ஸ்பெண்ட் பண்ணணும். முக்கியமான விஷயம், ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் வந்து இவங்க இந்த படிப்பிற்காகவே ஸ்பெண்ட் பண்ணால் தான் இந்த கோர்ஸை வந்து ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் முடிக்க முடியும். ஸோ இதற்கான சூழ்நிலையை வந்து உங்கள் சைட்லேருந்து உங்கள் மகளுக்கு வந்து நீங்கள் வச்சு கொடுக்கணும். அதாவது வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல், இந்த மொபைலோ டிவியோ இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் அவங்க அந்த படிப்பிற்காக அந்த 8லேருந்து 10 மணி நேரங்களை செலவிடுறதுக்கான ஒரு சூழலை வந்து நீங்கள் அமைத்து கொடுக்கணும். ஒரு முழு நேர கல்லூரியோ இல்லை ஒரு முழு நேர கோச்சிங் சென்டரையோ நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா, அவங்க சிஏ தான் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க, ஸோ டிகிரி இல்லாமல் சிஏ டேரெக்டாக போகிறோன்றதுனால ஒரு முழு நேர கோர்ஸை வந்து கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுற காலேஜில் வந்து நீங்கள் அணுகி அவங்கள அட்மிட் பண்ணலாம் மேம். ஓகே சார், இப்போ நம்ம வந்து அடுத்த கேள்விக்கு போகலாம் சார். இந்த சிஏ படிப்புகள் வந்து நுழைவுத் தேர்வுகள் இல்லாமல் போகலாம், இதோட கல்வி கட்டணம் மிக குறைவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா சார்? இதில் வந்து பொதுவாக எல்லாருக்கும் எழக்கூடிய கேள்வி என்னென்னா, இதில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் சார். கண்டிப்பாக மேம், வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகள் காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இதை முடிச்சுட்டு வெளியே வர மாணவர்கள் தான் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதாவது ஜாயின் பண்ணுற மாணவர்களே வந்து ஒரு ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு மெடிசனோ ஒரு ஆர்ட்ஸ் ஜாயின் பண்ணுற மாணவர்களோட இதில் ஜாயின் பண்ணுற மாணவர்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறதுனால அவங்க பாஸ் அவுட் ஆகிற ரேஷியோவும் கம்மியாக இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் டிமாண்ட் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்தியா வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர ஒரு கண்ட்ரி, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபாரின் கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் அப்போது நிறைய கம்பெனி ஸ்டார்ட் ஆகிறதுனால நிறைய ஆடிட்டர்ஸ் தேவைப்படுறாங்க, நிறைய காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் இஸ் ஹை. மாணவர்கள் தான் நிறைய பேர் இந்த கோர்ஸை எடுத்து படித்து பாஸ் ஆகி வந்து இந்த வேலைகளை வந்து அவங்க தக்க வச்சுக்கணும். ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1000 லட்சம் கோடி வரைக்கும் அவங்க டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனியாக இருக்கும். ஸோ இவங்களோட அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது, இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸு, இவங்களோட காஸ்டிங், இவங்களோட மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நிறைய சிஏ மற்றும் சிஎம்ஏவோட உதவிகள் தேவைப்படுது. ஸோ வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புகளை சொல்லப்போனால் இந்த ஆர்டிகல்ஷிப் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்கல்ல, இந்த சிஏ இன்டர் முடித்த மாணவர்கள், இவங்களுக்கும் ஒரு அந்தஸ்து இருக்குது. என்னென்னா, அவங்களால ஃபைனல் எக்ஸாம் கண்டினியூ பண்ண முடியல, அவங்க வந்து ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாகவோ ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் காரணமாகவோ ஒரு பிரேக் எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டு அந்த சிஏ இன்டர் முடித்த மாணவர்களை வந்து சிஏ இன்டர் அப்படின்ற ஒரு எப்படி பிகாம் அப்படின்னு போடுறாங்களோ பேருக்கு பின்னாடி, அதே மாதிரி அதுவும் ஒரு டிகிரி கோர்ஸ்க்கு இணையான கோர்ஸ் தான். சில மாணவர்கள் நினைப்பாங்க, நான் வந்து பிகாம்
படிக்கலைன்னா எனக்கு நான் இதுவும் முடிக்கல, சிஏவும் என்னால் முடிக்க முடியல சூழ்நிலை காரணமாக, நான் பிகாமும் நான் அப்ளை பண்ணல அப்படின்னா எனக்கு டிகிரியே இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுவும் ஒரு மித்து தான். என்னென்னா இந்த சிஏ வந்து சிஏ இன்டர்மீடியட் கோர்ஸ் வந்து ஒரு டிகிரிக்கு நிகரான கோர்ஸாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஃபர்மில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய அக்கௌண்டிங் ஃபர்மில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அக்கௌண்ட்ஸ் வேலை வாய்ப்புகள் இந்த நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். வாண்டட் அக்கௌண்டன்ட் சிஏ இன்டர் முடித்த மாணவர்கள் தேவை அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் வந்து ஆட் போஸ்ட் பண்ணுவாங்க. அதில் சிஏ இன்டர்ன்றது ஒரு டிகிரிக்கு நிலையான கோர்ஸ் தான். ஸோ வேலைவாய்ப்புகள் அபரிவிதமாக காத்து கொண்டு இருக்கிறது. மாணவர்கள் தான் நிறைய பேர் இந்த கோர்ஸை சேர்ந்து படித்து வெற்றி பெற்று இந்த வேலைவாய்ப்புகளை தக்க வச்சுக்கணும். தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். ஒரு நேயர் ஒருத்தவங்க கேள்வியோட நம்மளோட இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இது கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சி. வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம், என்னோட பேர் தங்ககுருநாதன், சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். சார் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட கேள்வி கேளுங்க நீங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். என்னோட பொண்ணு வந்து இப்ப +2 படிக்கிறாங்க சார். ஓகேங்க சார். இப்போ ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் என்எம்சில படிக்கிறாங்கல்ல, அது எத்தனை வருஷம் சார் டியூரேஷன் இருக்கணும் ரெகுலரா என்எம்சில உட்கார்ந்து படிக்கிறது? என்எம்சியில் எத்தனை வருஷம் டியூரேஷன் கேட்குறீங்களா சார்? ஆமாம் சார். ஓகே, கண்டிப்பாக சொல்கிறேன் சார். அதாவது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணி ஒரு வருட காலம் வந்து அவங்களுக்கான அந்த பயிற்சி அளிக்கப்படும். தேர்ந்தெடுத்த ஆசிரியர்கள், அதாவது இந்த கோர்ஸுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு டிகிரி முடித்த ஆசிரியர்களால் பசங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து ஃபீல்டு நாலேஜ் தேவைப்படும். அதனால் எங்கள் ஆசிரியர்கள் பார்த்தோம் அப்படின்னா சிஏ மற்றும் சிஎம்ஏ முடித்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ப்ரொஃபஸர், அவங்களோட வழிகாட்டுதலின் பேரில் ஆசிரியர்கள் வந்து இவங்களுக்கு அந்தந்த பாடங்களை எடுப்பாங்க. அதனால் இந்த ஒரு வருட காலங்கள் வந்து இந்த பாடங்கள் நடைபெறும் சார். அதுக்கப்புறம் அவங்க எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆவாங்க. அதே மாதிரி தான் இன்டர்மீடியட் கோர்ஸுக்குமே வந்து ஒரு வருட காலங்கள் வந்து அவங்க வந்து படித்து அவங்களுக்கான அந்த நிறைய எக்ஸாம்ஸ்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் சார். வாரம் ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த இதை கண்டக்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் போகிறதுக்கான அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து ஆகிடுவாங்க பசங்க. ஸோ அவங்க எக்ஸாம் போய் எழுதும் போதும் ஒரு புது சூழலில் போய் எழுத மாதிரி இருக்காமல் நார்மலாக நம்ம தான் எக்ஸாம் அட்டன் பண்ணுறோமே அப்படின்ற ஒரு டென்ஷன் இல்லாமல் எழுதுவாங்க. ஸோ ஒரு கோர்ஸும் வந்து ஒரு வருட காலங்கள் நீங்கள் என்எம்சியில் படிக்கணும் சார். அது போக மாணவர்கள் சூழ்நிலை காரணமாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உடம்பு சரியில்லாமல் போயிடலாம், மாணவர்கள் அந்த டைமில் ஃபேமிலி ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துடலாம், அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலையில் வந்து அதுக்கும் மேலே அவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங், அவங்களுக்கான சப்போர்ட்டும் நாங்கள் கொடுப்போம். அடுத்த எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான புக்ஸு, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நாங்கள் அவங்க பாஸ் ஆகிற வரைக்கும் சப்போர்ட் கொடுப்போம் சார். சார் நம்ம தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். இப்போ நம்ம வந்து என்எம்சி பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? என்எம்சி கல்லூரியில் சிஎம்ஏ படிப்புகள் படித்தா எந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும், என்ன வசதிகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் சார். இப்போது இந்த கல்லூரி வந்து எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த கல்லூரியில் படித்தா என்ன வாய்ப்புகள், கூடுதல் வாய்ப்புகள் கிடைக்கும் சார்? என்எம்சி கல்லூரி பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள திருப்பதி என்ற ஒரு இடத்தில் வந்து எங்களோட கல்லூரி அமைஞ்சிருக்கு. எங்களோட கல்லூரி 2006ஆம் ஆண்டு நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்ட் என்ற ஒரு கல்வி அறக்கட்டளை மூலியமாக ஆரம்பிக்கப்பட்டது. இது எதுக்காக ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டில் நிறைய மாணவர்கள் வந்து இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸை விரும்பி எடுத்து படிக்கிற சூழ்நிலை வந்து கம்மியாக இருந்தது. நிறைய மாணவர்கள் வந்து இதை விரும்பி எடுத்து படிக்காமல் இருந்தாங்க. இது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது, முன்னவே நம்ம பேசின மாதிரி இது கஷ்டமான கோர்ஸு, இது எவ்வளோ எழுதினாலும் பாஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரியான ஒரு தவறான புரிதல் வந்து மாணவர்களிடையும் பேரண்ட்ஸிடையும் இருந்தது. ஸோ இதை ஒரே காரணமாக வச்சு தமிழ்நாட்டில் ஒரு முழு நேர கல்லூரி, அதாவது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, யாருமே அதுக்கான ஒரு முழு நேர பயிற்சி பெறாமல் செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கிட்டு பார்ட் டைமாக கோர்ஸ் படிச்சுட்டு அவங்க வந்து எக்ஸாம் எழுதும் போது அந்த எக்ஸாம் வந்து கடினமாக ஆகிடுது. ஸோ இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு எங்களோட கல்வி நிறுவனம் வந்து ஒரு முழு நேர சிஏ மற்றும் சிஎம்ஏக்கான கல்வியை நாங்கள் வழங்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் கூட ஒரு முழு நேர சிஏ மற்றும் சிஎம்ஏ கல்லூரி வந்து எங்கேயும் கிடையாது. அதனால் வெளியூர் மாணவர்கள்லாம் நிறைய பேர் வந்து எங்ககிட்ட படித்துட்ருக்காங்க. கடந்த 19 வருஷங்களாக 3750 மாணவர்களுக்கு மேலே எங்ககிட்ட சிஏ ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நிறைய மாணவர்கள் போயிருக்காங்க. ஸோ எங்களோட கல்லூரி நிறுவனம் பார்த்திங்கன்னா, அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களால், அதாவது சிஏ மற்றும் சிஎம்ஏ படித்த ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர்கள் உதவியோடு இந்த மாணவர்களுக்கு வந்து டீச்சிங் எடுக்கிறதுனால மாணவர்கள் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி,
மாணவர்கள் வந்து காலையில் காலேஜ் வந்து ஒரு 6 மணி நேரம் வந்து காலேஜில் பிரத்யேகமாக படிக்கிறாங்க. ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் தனி டீச்சர்ஸ் இருக்காங்க. இந்த படித்து முடித்துவிட்டு அவங்க ஹாஸ்டல் போனாலுமே அந்த படிப்பதற்கான ஒரு சூழ்நிலையை வந்து நாங்கள் அமைத்து கொடுத்துட்ருக்கோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல் போனோடனே அவங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 hours ஸ்டடி ஹவர்ஸ் இருக்கும். இந்த ஸ்டடி ஹவர்ஸில் வந்து மாணவர்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வரும். அதாவது நம்மளுக்கு வந்து காலேஜில் இருக்கும் போதெல்லாம் டவுட்ஸ் வராது, நம்ம வீட்டுக்கு போனோம் தான் நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாம் பசங்களுக்கு வந்து இமீடியட்டாக கிளியர் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கான அந்த அடுத்த கட்டத்துக்கு அவங்களால நகர முடியும். ஸோ இந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காகவே எங்களோட ஹாஸ்டல்ஸில் வந்து ஸ்டடி சூப்பர்வைசர் அப்படின்னு ஒருத்தவங்க, யார் மார்னிங் வந்து அவங்க காலேஜில் வந்து பாடம் எடுத்தாங்களோ அதே ஆசிரியர் வந்து இவங்களுக்கு ஸ்டடி சூப்பர்வைசராக வந்து ஹாஸ்டல்லையும் இருப்பாங்க. பெண்கள் ஹாஸ்டலில் ஒரு பெண் ஸ்டடி சூப்பர்வைசர் இருப்பாங்க, அதே மாதிரி ஆண்கள் ஹாஸ்டலில் ஆண் ஸ்டடி சூப்பர்வைசர் இருப்பாங்க. இவங்க வந்து அவங்களுக்கு எப்போ டவுட்ஸ் வந்தாலும் அதை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக இருப்பாங்க. அதனால் மாணவர்களுக்கு வந்து இந்த படிப்பதற்கான முழு சூழலை வந்து நாங்கள் உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம். அதனால் மாணவர்கள் வந்து வேறு எங்கேயும் சிதறல் இல்லாமல் படிப்பை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறாங்க. அதனால் ஈஸியாக இந்த சிஏ ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர் கோர்ஸில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, நம்ம ஹாஸ்டலில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து அலோட் கிடையாது. ஏன்னா வீட்டிலேருந்து படிக்கிற மாணவர்களுக்கு தெரியும் அவங்க ஸ்மார்ட் ஃபோன் வந்து எவ்வளோ பெரிய அடிக்ஷனாக இருக்குது, எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாதுன்ற காரணத்துக்காக எங்ககிட்ட ஸ்மார்ட் ஃபோன் வந்து அலோட் கிடையாது. பேரண்ட்ஸ் கிட்ட பேசணுன்னா மாணவர்கள் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணி பேரண்ட்ஸ் கிட்ட பேசிக்கலாம். டெய்லியும் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்கப்படும். அதே மாதிரி பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. மாணவர்கள் வந்து காலேஜ் முடித்தோடனே அவங்கள வந்து சேஃபான பஸ்ஸில் வந்து அவங்கள ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுடுவாங்க. அதே மாதிரி எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ், மாணவர்களுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகணும், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி வெஹிக்கிள் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஹாஸ்டலில் ஃபுட்டு, அப்புறம் அவங்க லாண்ட்ரி, அதாவது லாண்ட்ரி வந்து எங்கள் சைட்லேருந்தே வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்றோம். எதனாலனா அந்த ஒரு டைமை கூட மாணவர்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த படிப்புக்கு அவங்க செலவு பண்ணுவாங்களேன்ற ஒரு நோக்கத்துக்காக. ஸோ எங்களோட சூழல் வந்து முழுமையாக ஒரு மாணவர் வந்து படிப்பதற்கு ஏற்ற ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கறதுனால என்எம்சி கல்லூரி வந்து கடந்த 19 வருடங்களாக மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் ரன் ஆகிட்டுருக்கோம். நிறைய மாணவர்களை வந்து தேர்ச்சி பெற்று அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம என்எம்சியில் கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு வந்து டேலி பிரைம், எம்எஸ் ஆஃபீஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த மாதிரியான சாஃப்ட் ஸ்கில்லையும் நாங்கள் சொல்லிக் கொடுத்து அனுப்புகிறோம். ஸோ இது ஒரு பார்ட் டைமில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ, செல்ஃப் ஸ்டடி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. என்எம்சியில் படிக்கிறது மூலமா இந்த அடிஷ்னல் அட்வான்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸுமே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் அக்கௌண்டிங் பண்ணுறாங்க. அதனால் அந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் ட்ரைனிங்கும் நாங்கள் கொடுத்துட்றோம். டேலி பிரைம் மாதிரியான அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் கொடுத்துட்றோம். அதனால் அவங்க இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது அவங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக, ஒரு எக்ஸ்பர்ட் சிஏ இன்டர் முடித்த மாணவர்களாக வந்து அவங்க போகிறாங்க. நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் இருக்கிற சிறப்பு அம்சங்களை நீங்கள் சிறப்பாக சொன்னீங்க சார். அடுத்த கேள்வி வந்து நம்ம கல்லூரியில், நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் வந்து சிஏசிஎம்ஏ படிப்பு படிக்கிறதுக்கான அட்மிஷன் வந்து எந்த மாதிரி இருக்கும் சார்? அதாவது இதற்கான அட்மிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸோட எலிஜிபிலிட்டி வந்து +2 பாஸ் ஆகிருக்கணும். அதில் +2 நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் மார்க் வரதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். அவங்க டைரெக்டாக வந்து பாஸ் ஆவன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் டைரெக்டாக வந்து அவங்க சிஏ அணுகலாம். எங்களோட கல்வி நிறுவனங்கள் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட கல்வி நிறுவனங்களையும் அணுகலாம். கீழே திரையில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எங்களோட ஆலோசகர்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், சிஏ படிக்கலாமா, சிஎம்ஏ படிக்கலாமா, எது பெஸ்ட்டு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குது, என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறீங்க, இந்த மாதிரியான மேலும் தகவல் வந்து எங்களோட கவுன்சிலர்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டராக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ திரையில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கான கைடன்ஸ் கொடுப்பாங்க. அட்மிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்குங்க. 12th முடித்த மாணவர்கள் யாராக இருந்தாலும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெருந்துறையில் உள்ள துடுப்பதில் இருக்கக்கூடிய என்எம்சி கல்லூரியில் வந்து நீங்கள் டைரெக்டாக அணுகி கல்லூரியை விசிட் பண்ணி இல்லை எங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே சார். இப்போ வந்து +2 அதாவது 10வது 12வது படித்து முடித்த பசங்களுக்கு சிஎஸ்சிஎம்ஏ படிப்புகள் இன்றி மற்ற சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் இல்லை சிஎஸ்சிஎம்கள் எடுத்து படித்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து எந்த முறையில் அது வந்து எதிர்காலத்துக்கு சிறப்பாக இருக்குன்றதை நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக சொல்லிவிடுங்க சார். மாணவர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டுதல் மாதிரி சொல்லுங்கள். அதுதான், ஒரு மாணவர்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸாக எடுத்து படிக்கும்போது அவங்களோட வாழ்க்கை தரம் உயரும். அதாவது ஒரு டிகிரி கோர்ஸ் படிச்சுட்டு வேலைக்கு செல்கிற மாணவர்களுக்கு வந்து நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. பட் அதோட ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை பெற வேண்டும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸாக வந்து அவங்க படிக்கலாம். ஸோ அவங்களோட ஒரு சாய்ஸே வந்து முதல் ப்ரையாரிட்டி வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸாக அவங்க எடுத்து படிக்கலாம். சயின்ஸ் முடித்த மாணவர்கள் அவங்களுக்கான அந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் ஆகட்டும், மெடிக்கல் கோர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரியான கோர்ஸை எடுத்து
அவங்க படிப்பதன் மூலயமா அவங்க வந்து சமூகத்தில் அந்த அந்தஸ்தை உயர்த்த முடியும். ஒரு துறையிலையும் நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு கோர்ஸாக இருக்கணும் அந்த கோர்ஸ். அதே மாதிரி சிஏ மற்றும் அக்கௌண்டிங் கோர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சிஏ மற்றும் சிஎம்ஏ இந்த கோர்ஸ் வந்து ஒரு நிபுணத்துவம் தரக்கூடிய வணிகவியல் துறையில் ஒரு நிபுணத்துவம் தரக்கூடிய ஒரு கோர்ஸாக வந்து சிறந்து விளங்குது. அதனால் மாணவர்கள் வெறும் பிகாம் பிபிஏ இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்காமல் அடிஷ்னலாக ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸையும் எடுத்து படிப்பதன் மூலிமா அவங்களோட அவங்க வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மேல்நிலையில் வந்து அவங்க ஃப்யூச்சரில் வேலையை வந்து தொடரலாம். ஓகே சார், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு சார். நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கும் நேயர்களோட கேள்விகளுக்கும் ரொம்ப சிறப்பாக பதிலளிச்சிங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி மேம். ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் இருக்கக்கூடிய சிஏசிஎம்ஏ படிப்புகள் குறித்து தான் தெளிவாக பார்த்தோம். இதே போன்று மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் வேந்தர் தொலைக்காட்சியுடன்.